வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று சேலம் வருகை. குடியரசு துணைத் தலைவர் வருகையொட்டி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. திமுகவில் இணைகிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அரசியல் கட்சிகளிடையே பெரும் பரபரப்பு. தாம்பரம் முதல் கடற்கரை வரை கூடுதல் 20 விரைவு மின்சார ரயில்கள் இன்று முதல் இயக்கப்படும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தென்கொரியாவை தாக்க சிறிய ரக அணு ஆயுதங்களை உருவாக்க அதிகாரிகளுக்கு வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் உத்தரவு. தென்கொரியாவுடன் இனி எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என வடகொரிய அதிபர் பிடிவாதம். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்று. ஜிம்பாப்வேயை 72 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சேலத்தில் இன்று வருகை தருகிறார். சேலம் மாவட்டம் பொன்னம்மாப்பேட்டையில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப நிறுவனத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற உள்ளது. இவ்விழாவில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தனி விமானம் மூலம் சேலத்தில் வருகை தர உள்ளார். இதன் பின்னர் அங்கிருந்து கார் மூலம் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு செல்கிறார். இதையடுத்து புதிய கட்டடத்தை திறந்து வைக்கிறார். அதன் பிறகு பிற்பகல் விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் வருகையொட்டி மாநகர காவல் ஆணையர் அனில்குமார் கிரி தலைமையிலான அதிகாரிகள் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அவருடன் தனது மகன் ரவீந்திரநாத் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோரும் திமுகவில் இணைய உள்ளனர். இந்த நிலையில் அரசியல் கட்சிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் முதல் கடற்கரை வரை கூடுதலாக 20 விரைவு மின்சார ரயில்கள் இன்று முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேடை 10, 11இல் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தாம்பரம் முதல் கடற்கரை வரை செல்லும் மின்சார ரயிலின் சேவைகளை கடந்த 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை மொத்தம் 45 நாட்கள் குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த சில நாட்களாக பயணிகள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். எனவே பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு தாம்பரம் முதல் கடற்கரை வரை கூடுதலாக 20 விரைவு மின்சார ரயில்கள் இன்று முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விரைவு மின்சார ரயில்கள் மாம்பழம், கிண்டி, எழும்பூர் ஆகிய நிறுத்தங்கள் நின்று செல்லப்படும் என தெரிவித்துள்ளது. மேலும் தாம்பரத்திலிருந்து கடற்கரைக்கும் கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கும் 1 மணி நேரத்தில் சென்றடையும் என்று அறிவித்துள்ளது. தென்கொரியாவை தாக்கும் திறன் கொண்ட சிறிய ரக அணு ஆயுதங்களை உருவாக்க அதிகாரிகளுக்கு வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் உத்தரவிட்டுள்ளார். வடகொரியாவின் தலைநகர் பியாங்யாங்கில் தொழிலாளர் கட்சியின் 9வது மாநாட்டின் நிறைவு நாளில் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் தென்கொரியாவுடன் இனி எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அந்நாட்டை நிரந்தர எதிரி நாடாக கருதுவதாகவும் தெரிவித்தார். தென்கொரியாவை தாக்கும் திறன் கொண்ட சிறிய ரக அணு ஆயுதங்களை உருவாக்க அதிகாரிகளுக்கு கிம் ஜோங் உன் உத்தரவிட்டார். இந்த இராணுவ பலமானது வடகொரியாவை யாராலும் அசைக்க முடியாத அணு ஆயுத நாடாக மாற்றியுள்ளது என்றார். அமெரிக்கா தனது பொருளாதார தடைகளை நீக்கினால் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றும் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்தே பேச்சுவார்த்தை அமையும் என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்று போட்டியில் ஜிம்பாப்வேயை 72 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதினர். டாஸ் வென்ற ஜிம்பாப்வே அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 257 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களம் இறங்கிய ஜிம்பாப்வே அணி
20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 72 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று அரையிறுதி வாய்ப்பை தக்க வைத்தது. கரூர் பொதுமக்களின் 50 ஆண்டு கால கோரிக்கையான நெரூர் உன்னியூர் உயர்மட்ட பாலத்தை காணொலி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நெரூர் நாமக்கல் மாவட்டம் உன்னியூர் இடையே காவிரி ஆற்றின் குறுக்கே 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தையும் கரூர் ஒத்தக்கடையில் துணை மின் நிலையத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதையடுத்து கரூர் அடுத்த நெரூர் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து அந்த வழித்தடத்தில் 2 பேருந்தையும் தொடங்கி வைத்தார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி, புதிதாக திறக்கப்பட்டுள்ள பாலத்தால் இப்பகுதி விரைவான வளர்ச்சியடையும் என்று தெரிவித்தார். எனக்கு ஒரு கனவு திட்டத்தை போல ஒவ்வொரு முறையும் நாம் தேர்தல் வருகின்ற போது இந்த பாலத்திற்குரிய பணிகளை செய்ய வேண்டும் என்று நினைப்பதுண்டு. அது இப்பொழுது முதலமைச்சருடைய சிந்தனையால் அந்த பாலத்திற்கு உறுப்பெற்று இதை திறந்து வைத்திருக்கின்றார்கள். உள்ளபடியே என் வாழ்நாள் நன்றியை முதலமைச்சர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் சுற்றுவட்ட சாலையை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாக ஈரோடு சாலையில் தொடங்கி சேலம் பைபாஸ் வரை முதல் கட்டமாக நிலம் எடுப்பதற்கு 72 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான அறிவிப்புகள் நாளிதழில் வெளியிடப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 16 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். செய்யாறு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நபார்டு வங்கி திட்டத்தில் 3 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 16 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் ஆகியோர் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், கல்வி மட்டும்தான் ஒருவரை பக்குவப்படுத்தி உயர்வுக்கு கொண்டு வரும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைமை ஆசிரியை உமா மகேஸ்வரி, திமுக நகர செயலாளர் விஸ்வநாதன், நகரமன்ற தலைவர் மோகனவேல், துணைத் தலைவர் பேபிராணி, திமுக ஒன்றிய செயலாளர்கள் சீனிவாசன், ஞானவேல், பொறுப்பாளர்கள் செல்வபாண்டியன், ரவிக்குமார், ராம் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழின் முதல் புதின ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை மற்றும் தியாகி சாமி நாகப்ப படையாச்சியார் ஆகியோரின் சிலைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தின் அடையாளங்களாக திகழும் தமிழின் முதல் புதின ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, தென்னாப்பிரிக்கா விடுதலை போராட்ட தியாகி சாமி நாகப்ப படையாச்சி ஆகியோருக்கு மயிலாடுதுறையில் முழு உருவ சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நகராட்சி அலுவலகத்தில் வேதநாயகம் பிள்ளைக்கும், நகராட்சி நலவாழ்வு மையத்தில் சாமி நாகப்ப படையாட்சிக்கும் நிறுவப்பட்ட சிலைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மெய்யநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேர்தல் நேரத்தில் அறிவித்திட்டு போற பழக்கம்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளது. அறிவித்ததை எல்லாம் நிறைவேற்றும் வழக்கம்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உள்ளது என்று புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் தமிழக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், ராஜ்யத்தில் பூஜ்ஜியத்தை காண்பவர் எடப்பாடி பழனிசாமி, பூஜ்ஜியத்தில் ராஜ்யத்தை ஆள்பவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும், எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் எதை வேண்டுமானாலும் அறிவிக்கலாம், தேர்தல் நேரத்தில் அறிவித்திட்டு போற பழக்கம்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளது, அறிவித்ததை எல்லாம் நிறைவேற்றும் பழக்கம்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உள்ளது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். மேலும் புதிய கட்சிகள் வரவின் மூலம் திமுகவின் பலம் அதிகரித்துள்ளது எனவும், அறிவாலயத்திற்கு டீ குடிக்க வருபவர்களை எல்லாம் அழைக்கும் நிலையில் திமுக இல்லை எனவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். பேசுறதே அதெல்லாம் எங்களுடைய கருத்தல்ல. ராகுல் காந்தியும் எங்களுடைய தலைவர் தளபதியும் பேசுவதுதான் முடிவு, அதுதான் இறுதி. அதில் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் அகில இந்தியாவிலேயே எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவரும் இந்த அளவுக்கு மற்ற தன்னுடைய தோழமை கட்சிகளை அனுசரித்து அரவணைத்து சென்றதாக
ஒரு வரலாறு கிடையாது. அந்த புதிய வரலாறை கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் வரலாற்றிலே உருவாக்கி கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். மதுரை மாவட்டம் நரியம்பட்டியில் மின்கம்பம் சாய்ந்து ஓட்டு வீட்டின் மீது விழுந்ததில் முதியவர் காயமடைந்தார். மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே நரியம்பட்டியில் வீரண்ணன் என்பவரின் வீட்டின் அருகே சேதமடைந்த பழைய மின்கம்பத்தின் அருகில் புதிய மின்கம்பத்தை நட்டினர். பழைய கம்பத்தில் இருந்த மின் கம்பிகளை புதிய கம்பத்திற்கு மாற்றி மின் இணைப்புகளையும் வழங்கினர். ஆனால் எந்த நேரமும் சாய்ந்து விழும் நிலையில் இருந்த பழைய மின் கம்பத்தை அப்புறப்படுத்தாமல் அப்படியே விட்டு சென்றனர். இது தொடர்பாக பலமுறை கோரிக்கை விடுத்தும் மின்வாரிய அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் சேதமடைந்த மின்கம்பம் திடீரென முறிந்து வீரண்ணன் வீட்டின் மீது விழுந்தது. இதில் 2 ஓட்டு வீடுகளின் முன்பகுதி முழுமையாக இடிந்து தரைமட்டமானது. அப்போது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த வீரண்ணன் இடிபாடுக்குள் சிக்கி பலத்த காயமடைந்தார். அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்திற்கு மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியமே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ரயில் முன் பாய்ந்து தன்னுயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் அருகே விஜய மாநகரம் புது விளாங்குளத்தைச் சேர்ந்த பாலமுருகனின் மகன் திவாகர் பெரிய வடவாடியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தான். நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றுவதால் சரியாக படிக்கவில்லை என கூறி திவாகரை அவன் தந்தை கண்டித்துள்ளார். இதனால் இரவில் நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றிய திவாகர் வீட்டிற்கு சென்றால் தந்தை கண்டிப்பார் என பயந்து செல்லவில்லை. இந்த நிலையில் இரவில் பூவனூர் ரயில்வே நிலையம் அருகே ரயிலில் அடிபட்டு இரத்த காயங்களுடன் அவர் உடல் கிடப்பதாக தெரிய வந்தது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற விருத்தாச்சலம் ரயில்வே காவல்துறையினர் திவாகர் உடலை கூராய்விற்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சென்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் ஒரே ஆளின் பெயர் வரிசையாக 7 இடங்களில் இருப்பது வெவ்வேறு வாக்காளர் அடையாள அட்டை எண் குறிப்பிட்டுள்ளதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மதுரவாயல் தொகுதி காரம்பாக்கத்தைச் சேர்ந்த சண்முகநாதன் என்பவரின் மகன் மணிராஜ் பெயர் இறுதி வாக்காளர் பட்டியலில் வரிசையாக அடுத்தடுத்து 7 இடங்களில் உள்ளது. மணிராஜ் தந்தை பெயர் சண்முகநாதன் என குறிப்பிட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் 770, 771, 772, 773, 775, 776, 778 ஆகிய வரிசை எண்களில் உள்ளதை பார்க்கலாம். இந்த குழப்பத்தை தவிர்க்க ஒன்றுக்கு மேற்பட்ட பதிவுகளை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதிமுக சார்பில் வாக்காளர் விவரங்கள் அதிமுக தேர்தல் வாக்குறுதி குறித்த டோக்கன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் கொண்ட டோக்கன்களை வீடு வீடாக வழங்கி வருவதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பாண்டி தெரிவித்துள்ளார். தேர்தலில் வாக்களிக்க பணம் கொடுப்பதற்காக இவ்வாறு டோக்கன் வழங்கப்படுவதாக கூறி பாண்டி தலைமையில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து கோட்டாட்சியர் ஹியூ மஞ்சுவிடம் புகார் அளித்தனர். 10 வருஷமா ஆளுங்கட்சியிலையும் 5 ஆண்டுகள் அமைச்சராகவும் இருந்த கடம்பூர் ராஜு அவர்கள் இப்போவே தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு பொதுமக்களுக்கு ஒரு டோக்கன் விநியோகம் பண்ணுறாரு. அந்த டோக்கனில் என்ன இருக்குன்னா அந்த வாக்காளரோட விவரங்கள் பூரா இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வீட்டின் அருகில் உயர் அழுத்த மின்கம்பி தாழ்வாக செல்வதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் கொடிப்பங்கு ஊராட்சி மண்மலை கரையைச் சேர்ந்த சுஜேந்திரன் கிழக்கு கடற்கரை சாலை அருகே இ-சேவை மையமும் மோட்டார் பழுது பார்க்கும் கடையும் வைத்துள்ளார். இவரது கடையின் மேல் பகுதியில் உயர் அழுத்த மின்சார கம்பி மிகவும் தாழ்வாக செல்வதால் மிகவும் ஆபத்தாக உள்ளதாக தெரிவித்தார். இது குறித்து ஊராட்சி மன்றத்தில் புகார் அளித்தும் மின்கம்பிகளை மாற்றி அமைக்க பணம் செலுத்தியும் மின்சார வாரியம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சுஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தொட்டுவிடும் தூரத்தில் கூட அந்த இது இல்லை, ரொம்ப பக்கத்தில் ரொம்ப தாழ்வாக போயிட்டு இருக்கு. அன்றைக்கெல்லாம் ஒரு 2-3 ஆட்டுக்குட்டி போயிடுச்சு, மேலே மாடியில் போயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் போய் பத்தா போகும்போது நானும் என் மனைவியும் அந்த லைனில்
அடிபட பார்த்தோம். அதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மின்சார வாரியமாக தலையிட்டு எங்களது உயிருக்கு பாதுகாப்பு வழங்கி எங்களது உயிரின் மேல் ஒரு அக்கறை செலுத்தி நாங்களும் ஒரு எந்த விதமான அசம்பாதம் ஆகாமல் இந்த இடத்தில் வாழ்வதற்கு உடனடியாக மின்சார வாரியம் இந்த லைனை மாற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான ஜூனியர் ரெட் கிராஸ் ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. நடுநிலைப் பள்ளி மாணவர்களுக்கான ஜூனியர் ரெட் கிராஸ் ஒருநாள் பயிற்சி முகாம் தேவூர் நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பயிற்சி முகாமை மாவட்ட கல்வி அலுவலர் துரை முருகு தொடங்கி வைத்தார். இதில் வட்டார கல்வி அலுவலர்கள், செஞ்சுழுவை சங்க நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு முதலுதவி, மனிதநேயம், சமூக பணி, ஒழுக்கம் ஆகிய குறித்தும் பயிற்சி அளித்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த பயிற்சி முகாமுக்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகமும் JRC ஒருங்கிணைப்பாளர்களும் செய்திருந்தனர். கோவில்பட்டியில் ஒப்பந்த பணி முடிந்தும் 9 லட்சம் ரூபாய் முன்வைப்பு தொகையை தராமல் அலைக்கழிக்கும் நகராட்சி ஆணையரை கண்டித்து ஒப்பந்தக்காரர் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகத்தில் பணி முடிந்து 2 ஆண்டுகளாகியும் தனது முன்வைப்பு தொகையான 9 லட்சம் ரூபாய் திருப்பி தராததை கண்டித்து மதிமுக மாவட்ட துணை செயலாளரும் ஒப்பந்ததாரருமான தெய்வேந்திரன் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார். அரசு விதிமுறைப்படி 6 மாதங்களில் வழங்க வேண்டிய தொகையை வழங்காமல் அலைக்கழிக்கும் நகராட்சி ஆணையரை கண்டித்து கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்து கோரிக்கை பதாக ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். அங்கு வந்த கோட்டாட்சியர் ஹியூ மஞ்சு மங்களிடம் தனது கோரிக்கை மனுவை அளித்து தமிழக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் நகராட்சி ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். கோவில்பட்டி நகராட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட 2 சக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் ஹியூ மஞ்சு மங்கள், நகராட்சி தலைவர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தேர்வு செய்யப்பட்ட 36 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட 2 சக்கர வாகனங்களை வழங்கினர். இந்த நிகழ்வில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் பிரம்மநாயகம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் வழக்கறிஞரை ஒருமையில் பேசிய காவல் துணை கண்காணிப்பாளரை கண்டித்து வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வழக்கறிஞர் சிவசங்கரன் தனது உறவினரின் 2 சக்கர வாகனம் காணாமல் போனது குறித்து விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காததால் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளார். அதை பார்த்த காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் வழக்கறிஞரை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து வழக்கறிஞர்கள் கண்டன ஊர்வலம் நடத்தி காவல் நிலைய முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டது. இதில் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் கீழே தள்ளப்பட்டதால் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர்கள் காவல் துணை கண்காணிப்பாளரை நேரில் வர கோரி முழக்கமிட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. வருவாய்த்துறையில் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி புதுக்கோட்டையில் வருவாய்த்துறையினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறையினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2வது நாளாக 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நில அளவைத் துறையில் பணிபுரிந்து வரும் அனைத்து நிலையிலான அலுவலர்கள் உயிர் உடைமைகளை பாதுகாக்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்கிட சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும், அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்கிட வேண்டும், கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஒவ்வொரு கோரிக்கைகளும் நமது மாநில சங்கத்தின் மூலமாக மாநில அரசுக்கு எடுத்து கூறியும் இதுவரை பணி பாதுகாப்பு சட்டம் மற்றும் வருவாய்த்துறையில் ஒரு நிலையான ஊதியம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு ஒரு பட்டப்படிப்பு
மற்றும் கிராம உதவியாளர்களுக்கு அந்த காலமறை ஊதியம் இல்ல கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் காலவரையற்ற போராட்டம் அரசு கவர்னருக்கு எடுத்து செல்லும் வரை காத்திருப்போம். வாழப்பாடி அடுத்த புதுப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளின் பங்களிப்பில் உருவாக்கப்பட்ட மாதிரி செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த புதுப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு கல்வியோடு பல்வேறு கலைத்திறன் பயிற்சிகளும் மத்திய அரசு நிதி உதவி திட்டத்தின் கீழ் அட்டால் டிங்கரிங் லேப் என்கின்ற சிறு விண்வெளி ஆய்வு மையம் அமைக்கப்பட்டு ராக்கெட்டுகள் மற்றும் செயற்கைக்கோள்கள் குறித்த அடிப்படை பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது. அதன்படி கடந்த ஓராண்டாக ரோபோட் இன்வோஷன் டெக்னாலஜி மற்றும் விங்ஸ் ஆஃப் சயின்ஸ் நிறுவனத்துடன் சரஸ்வதி மெட்ரிக் பள்ளி நிர்வாகம் இணைந்து பள்ளியில் ஆர்வமுள்ள மாணவ மாணவிகளை தேர்வு செய்து அட்டால் டிங்கரிங் லேப் என்கின்ற ஆய்வகத்தில் சிறு ரக செயற்கைக்கோள் மற்றும் ராக்கெட்டுகள் தயாரிக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்கள் பங்களிப்புடன் தயாரிக்கப்பட்ட மாதிரி செயற்கைக்கோள் திட எரிபொருள் இயங்கும் சிறு ரக ராக்கெட் உதவியுடன் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. 300 மீட்டர் உயரத்தில் பறக்கும் சக்தி கொண்ட இந்த செயற்கைக்கோள் வானிலை நிலவரம், மண்ணின் ஈரப்பதம் ஆகியவற்றை கண்டறியும் தன்மை கொண்டுள்ளது. முன்னதாக மாணவ மாணவிகளின் புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு கருவிகளின் கண்காட்சி மற்றும் செயல் விளக்க நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் செல்லதுரை, முதல்வர் கோபால், பள்ளி இயக்குனர் அஸ்வின் பாலாஜி மற்றும் ஆசிரியர்கள், ரோபோட் இன்னோவேஷன் டெக்னாலஜி நிறுவன பயிற்றுநர்கள், சுற்றுப்புற அரசு மற்றும் தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஸோ இதுக்கு முன்னாடி சயின்ஸ்னாவே படித்து எழுதுறது அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்த வாட்டி சயின்ஸ் அப்படின்றது படித்து எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. அதையும் தாண்டி நிறையா இருக்குது. ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்த சயின்ஸ் அப்படின்றத முழுசாக எங்களுக்குள்ளார ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சயின்ஸ் அப்படின்றது ஒரு எமோஷன் அப்படின்றத இங்கே வந்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், நாங்கள் என்ன மிஸ்டேக் சரி செய்யணும் அப்படின்ற அட்டல் டிங்கரிங் லேப் மூலயமா நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மக 6ஆம் நாள் திருவிழாவில் விபச்சித்து முனிவருக்கு சிவன் காட்சியளிக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் கடந்த 3ஆம் தேதி 5 கொடி மரத்திற்கு கொடியேற்றப்பட்டு மாசி மகா பெருவிழா தொடங்கியது. இதையடுத்து தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜையும் இரவில் சாமி வீதி விழாவும் நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து விருத்தகிரீஸ்வரர் கோவிலை கட்டிய விபச்சித்து முனிவருக்கு விருத்தகிரீஸ்வரர் காட்சியளித்த 6ஆம் நாள் ஐதீக திருவிழா என்று நடைபெற்றது. அதன் பின்னர் விநாயக பெருமான், வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணியர், விருதாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர், பாலாம்பிகை, சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கும் 100 கால் மண்டபத்தில் எழுந்தருளினர். விபச்சிந்து முனிவர் உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளினார். அப்போது அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதை அடுத்து உற்சவ மண்டபத்தில் அமர்ந்திருந்த விபச்சித்து முனிவருக்கு விருத்தகிரீஸ்வரர் காட்சியளித்தார். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இந்திய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் இன்று சேலம் வருகை. குடியரசு துணைத் தலைவர் வருகையொட்டி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. திமுகவில் இணைகிறார் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம். அரசியல் கட்சிகளிடையே பெரும் பரபரப்பு. தாம்பரம் முதல் கடற்கரை வரை கூடுதல் 20 விரைவு மின்சார ரயில்கள் இன்று முதல் இயக்கப்படும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தென்கொரியாவை தாக்க சிறிய ரக அணு ஆயுதங்களை உருவாக்க அதிகாரிகளுக்கு வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் உத்தரவு. தென்கொரியாவுடன் இனி எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என வடகொரிய அதிபர் பிடிவாதம். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்று ஜிம்பாப்வேயை 72 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.